என்ன மாப்ள? சொல்லுங்க மாமா. கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் மாமா. இன்னும் ஒரு 1 ஹவர்ல வந்துருவோம். சரி மாப்ள, வாங்க சீக்கிரம் வாங்க. பார்த்து பத்திரம். சரிங்க மாமா. சத்யா, சத்யா, இன்னும் எவ்வளவு நேரம் நீ கிளம்புவ? உங்க அப்பா கால் பண்ணிட்டே இருக்காரு. ஏங்க ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிடுறேன். சரி, என்னைக்கு இருக்கிறத விட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. பின்ன ஒரு வருஷம் கழிச்சு நான் ஏன் வீட்டுக்கு போறேங்க? இந்த எக்ஸைட்மெண்ட் கூட இல்லனா பின்ன எப்படி? அதை விட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் அடிக்கடி சண்டை வரும். அப்பெல்லாம் அம்மா நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி என் வீட்டுக்கு போகும்போதுதான் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்? ஏன்னா அந்த மாதிரி டைம்ல அவங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு எல்லாரையும் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. சரி விடு, டைம் ஆச்சு, வா போலாம். போலாங்க, வாங்க. உட்கார்ட்டா? போலாமா? போலாம். ஐயோ குணா குணா, இந்த மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துரு. அப்படியே கறிக்கடையில போய் கறி வாங்கிட்டு வந்துரு. கறி சொல்லி வச்சிருக்கேன். ஆமா, சத்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருப்பா. சரிம்மா, போய் வாங்கிட்டு வரமா. சும்மா என்னையுமே சொல்லிட்டு இருக்க. அப்பா வீட்டுல சும்மா தானே இருக்காரு. இதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? கஷ்டமா? அக்கா மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மச்சான். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன மாமா, சூப்பரா இருக்கேன். அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களா? என்னடா நீங்க வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்க? அதெல்லாம் அப்படிதான்க்கா. அம்மா அக்கா மாமா வந்துட்டாங்க. நீங்க உள்ள போங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அக்கா அம்மா, அக்கா மாமா வந்துட்டாங்க. அனு, அனு எப்படி அனு இருக்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படிமா இருக்க சத்யா? நல்லா இருக்கேப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. அம்மா நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. மாப்பிள, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க அத்தை கொடுத்தாங்களா, அது கொடுங்க. இந்தாங்க சார். மா வீட்ல அத்தை கொடுத்தாங்க. சரிம்மா. மாப்ள, எல்லாரும் முதல்ல உட்காருங்க. ஆமா சத்யா, நீ உட்காரு, நான் போய் டீ போட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம் வாங்க. உட்காருமா. உட்காருங்க மாப்ள. உட்காருப்பா. நீ உட்காரு. என்னடி காலேஜ் போகலையா? அதான் நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களே. போட்டேனா? எப்ப பாரு இவ இப்படிதாங்க. சத்யா, பா? உங்க வீட்ல அத்தை மாமாலாம் நல்லா இருக்காங்களா? எங்க வீட்லயா? நல்லா இருக்காங்கப்பா. மாப்ள, உங்க வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு டீ இருக்குமா? எடுத்துட்டு போமா. ப்ரமோஷன் ஏதாவது வர மாதிரி இருக்கா? பேசியிருக்கோம் மாமா. இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் சொல்றேன்னு இருக்காங்க. ஆபீஸ் பக்கத்துல தானே வீடு பார்த்துருக்கோம். அதனால பைக்ல போயிட்டு வந்துடும் மாமா. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோமா. சாப்பிடுங்க. அம்மா கிச்சன்லயா? ஆமா. பா, நான் போய் அம்மா பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா. நீங்க பேசிட்டு இருங்க. மா, என்னம்மா சமைக்கிறியா? வாசனை சூப்பரா இருக்கு. போ. சத்யா, மா, உன் வீட்ல உன் மாமியார் உன்னை நல்லா பாத்துக்கறாங்க தானே? என் வீட்ல நல்லதாம்மா பாத்துக்கிறாங்க. சரி கொடு, இதெல்லாம் நான் கட் பண்ணி தரேன். சத்யா, ஆ? என்ன நல்லா சமைக்கலாம் கத்துக்கிட்ட போல இருக்கு. மா அதெல்லாம் இல்லம்மா. உன் அளவுக்கு நல்லா சமைப்பேன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன். அடி வாங்க போற. சும்மாமா. கொழுப்படி உனக்கெல்லாம். என்னக்கா, கல்யாணம் ஆன ஒரே வருஷத்துல நீ அம்மா மாதிரி ஆயிட்ட போல. என்னது? என்னடி சொல்ற? ஆமா, அம்மா தான் கல்யாணம் ஆனதுல இருந்து கிச்சன்லயே இருக்காங்க. இப்ப நீ கிச்சன்லயே இருக்க, அதான் சொன்னேன். என்னைய பார்த்தா உனக்கு நக்கலா இருக்காடி. இப்போ உனக்கு தெரியாது. நாளைக்கு நீயும் என்ன மாதிரி கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போவல, அப்பதான் தெரியும். கரெக்டா சொன்ன சத்யா. ஆமாமா. சத்யா, கொஞ்சம் அடுப்ப பாத்துக்கோ. வெளியில பூக்காரங்க சத்தம் கேக்குது, என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிம்மா. கேட்க மறந்துட்டேன். என்னோட ரூம்ல கபோர்டு ஒன்னு இருந்துச்சுல, அதுல என் திங்ஸ் எல்லாம் இருக்கு. அது இன்னும் அங்கதானே இருக்கு. என்னது உன் கபோர்டா? நீ எப்ப இந்த வீட்டை விட்டு போனியோ அப்பவே அது போயிடுச்சு. இப்ப அது என் கபோர்டு.
சரி இப்போ அந்த திங்ஸ்லாம் இருக்கா இல்லையா? உன் ரூமே இல்லைன்ற அப்புறம் எப்படி உன் திங்ஸ் மட்டும் அங்க இருக்கும்? அனு ஆ கொஞ்சம் வீட்டை பெருக்கி சீக்கிரம் மாப் போடுமா. சரிம்மா. அக்கா வாங்க. என்னடா காலேஜுக்கெல்லாம் ஒழுங்கா போறியா இல்ல இன்னும் கட்டடிச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கியா? அதெல்லாம் கரெக்டாக தான்க்கா போயிட்டு இருக்கேன். அக்கா ம் மாமா உங்களை நல்லா பாத்துக்கிறாரா? பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? நல்லா தாண்டா பாத்துக்கறாங்க, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ஏன் கேக்குற? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ம். அக்கா ம்? நீங்க டிவி பாருங்க, வந்துடுறேன். இல்லடா நீ பாரு. இல்லை நீங்க டிவி பாருங்க, நான் வந்துடுறேன்க்கா. நீங்களா? ஆ சொல்லுப்பா. என்னப்பா சத்யாவும் மாப்பிளையும் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. ஆமாப்பா, கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. ஆனா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மனசுக்கு சந்தோஷமா இருக்குப்பா. அப்புறம் என்னப்பா, ஒரு கடமை முடிஞ்சிருச்சு. அப்படியே அணுவுக்கும் ஒரு வரம் பார்த்துட்டா இன்னொரு கடமை முடிஞ்சிரும்ல. ஆமாப்பா, இவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா பெத்த கடமை முடிஞ்சிரும். நாங்களும் சந்தோஷமா இருப்போம். சந்தோஷம்ப்பா. சரிப்பா, உடம்பெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோ. பா மாத்திரைலாம் கரெக்டா எடுத்துக்கோ. சரிப்பா, நம்ம திரும்ப பேசுவோம். சரிப்பா. பா அம்மா உள்ள கூப்பிடுறாங்க. இந்த வரமா. ஏங்க ஆ? சத்யாக்கு பிடிச்ச மாங்காய் தொக்குங்க. இந்தா. ஆ. ஏங்க அந்த பருப்பு பொடி. ஆமா, இட்லி பொடி. அந்த ரோஸ் கலர் டப்பால இருக்கு பாருங்க. இதா? ஏங்க அந்த இஞ்சி தொக்கு எடுங்க, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தையில அவளுக்கு சாப்பாட்டுல வச்சு ஊட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சாப்பிடுவா அவ. என்னம்மா சிரிக்கிற? அது ஒண்ணும் இல்லப்பா, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அதான் சிரிச்சேன். பழைய ஞாபகமா? புரியலையே. ஆமா, நான் காலேஜ்ல படிக்கும்போது ஹாஸ்டலுக்கு என்ன இப்படிதான் அனுப்பிச்சு விடுவீங்க, எல்லாமே குட்டி குட்டி டப்பால பேக் பண்ணி. அதான். ஆனா எனக்கு அப்பெல்லாம் நான் எப்படியும் வீட்டுக்கு திரும்பி வந்துருவேங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா இப்போதான் என்னால நினைச்ச நேரத்துக்கு வர முடியாதுன்னு தோணுது. சத்யாமா, இப்ப மட்டும் என்ன, உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு வரலாம். ஏன்னா இது உன் வீடு, புரிஞ்சுதா? சரிம்மா. சத்யா, ஆ? டைம் ஆச்சு, கிளம்பலாமா? போலாங்க. மா நான் முன்னாடி போறேன். ஏங்க, போடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். நல்லா இருங்க மாப்பிள்ள. மாப்பிள, இன்னைக்கே கிளம்பணுமா? ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்ல மாமா, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு. நாங்க இன்னொரு நாள் வரோமே. அக்கா போயிட்டு அப்பப்ப கால் பண்ணும், மறந்துடாத. சரி ஓகே. மாப்பிள்ள, அப்பப்ப சத்யாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா அத்தை. சத்யாமா வந்துட்டு போமா. வரேம்மா. உடம்ப நல்லா பாத்துக்கோங்கம்மா. சரி வரேன் அத்தை. சரிப்பா. வரேன் மாமா. மாமா அக்காவை நல்லா பாத்துக்குங்க. அதெல்லாம் பார்த்துப்பேன்டா. என்ன சத்யா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு போனது ஜாலியா இருக்க போல. சத்யா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? காலையில இங்கிருந்து கிளம்பி போகும்போது மூஞ்சி ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு, இப்ப அப்படியே டல் ஆயிடுச்சு.
ஏன் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வர்றதுக்கு மனசே வரலையோ? அது மட்டும் இல்லைங்க. அப்புறம் இன்னைக்கு என் வீட்ல நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சு? இல்லைங்க, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. சொல்ல புரியுதுன்னா பார்ப்போம். இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் என் வீட்டுக்கு போறேன். அங்க என் அம்மா, அப்பா, என் தம்பி, தங்கச்சின்னு ஒரு விருந்தாளியை கவனிக்கிற மாதிரி என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் என்னை அப்படி கவனிச்சுக்கும் போது தான் தெரிஞ்சது அது என் வீடு இல்லைன்னு. இவ்வளோ என் தம்பி என் கூட சண்டை போட்டுட்டு வாடி போடுன்னு எப்பவும் பேசிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு என்னடானா வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறான். என் தங்கச்சி என் திங்ஸ் எல்லாம் என் ரூம்ல இருக்காடின்னு கேட்டா அது உன் ரூமே இல்ல, அது என் ரூம்னு சொல்லி சிரிக்கிறா. அவ சிரிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இனி இது உன் வீடு இல்ல அப்படின்னு சொல்லாம சொல்லுச்சு. சத்யா, அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அதான் ரியாலிட்டி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேணா அது உன் வீடாக இருக்கலாம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் வீடு தான் உன் வீடு. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக அக்செப்ட் பண்ணிப்பேன். புரியுதுங்க, ஆனா அவங்க ஏன் என்கிட்ட அப்படி நடந்துக்கணும்? இங்கே பாரு சத்யா, உங்கள் அப்பா அம்மா அப்படி நடந்துக்கிட்டது உன் மேலே இருக்க பாசத்தினால தான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்குறாங்கல்ல, அந்த சந்தோஷத்தில் தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க. உன் தம்பி இவ்வளோ நாள் நீ அவனுக்கு அக்கா, ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கூட மாமா வேற இருக்காருன்னு ஒரு மரியாதையில் எப்படி நடந்துக்கிட்டான். உன் தங்கச்சி நீயும் உள்ள அந்த பெட்ரூம்குள்ளார எவ்வளோ சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ அவளுக்கு சண்டை போகிறதுக்கு ஆளே இல்லை. அதான் அப்படிலாம் பேசுனா. புரிஞ்சா? இங்கே பாரு, வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். பா எங்கேயாச்சும் வெளில போகலாம். நீங்க போங்க, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி. பொதுவாக பொண்ணுங்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு மொத்தம் 2 வீடு இருக்கும். இதில் எந்த வீடு சொந்த வீடுன்னு கேட்டால் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா வீடு, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீடு, இப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குங்க. இதுதாங்க பொண்ணுங்களோட வாழ்க்கை.